ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. என்ன டியூட்டி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜுங்க. 2 hour பேக்கேஜ் இதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஊபரில் தாங்க எடுத்தோம். 500 சில்லரை காமிச்சது. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. நமக்கு அக்செப்ட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. சரி ஓகே ஒரு டியூட்டி விட்டா இன்னும் அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாயிடும் அப்படின்ட்டு 2 hour பேக்கேஜ் எடுத்தாச்சு. இப்போ எங்கே போயிட்டு சைடு கஸ்டமர் லொக்கேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம லொக்கேஷன்லேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் வந்ததுங்க. கரெக்டாக 1 கிலோமீட்டர் வந்தது. இப்போ எவ்வளோ தொலைவு இருக்குது பார்த்தீங்கன்னா 250 meters இருக்குது. இன்னும் 1 minute போய் ரீச் ஆயிடலாங்க. அவர் தெரிஞ்சு அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். இங்கே ரைட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வரும். அந்த அப்பார்ட்மெண்ட் தான் பிக்கப்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:05 ஆகுதுங்க. டைம் 8:05 ஆகுது. இன்னைக்கு என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா 27ங்க. நம்ம ரைட் எடுத்துடலாங்க. ரைட் எடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேங்க. வண்டி வந்துட்டே இருக்கு. ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு கொஞ்சமாக ரைட் எடுத்துலாங்க. எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுற சொன்னாருங்களா உள்ளே இருக்கான்னு சொன்னாங்க. சாரி கீழே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வெளியவா உள்ளவான்னு தெரியலைங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாங்க. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஏவிஎம் எங்கே உள்ள பிக்கப். ஓகேங்க கீழே தான் கஸ்டமர் இருக்காங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு ரெஸ்ட் போக வேண்டி போடுறாங்க. ட்ரிப்பை மேனேஜ் பண்ணிக்கலாம். ட்ரிப்பை மேனேஜ் பண்ணியாச்சுங்க. நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. லைக் ஒன்று தட்டிட்டு ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ் கஸ்டமர் ரெஸ்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து நெக்ஸ்ட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ஃப்ளைஓவர் பக்கத்தில் ஒரு கோவில் வந்திருக்காங்க. இங்கே கஸ்டமர் கோவிலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். காலையில் ஜம்முன்னு விநாயகர் கோவில் ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.4 கிலோமீட்டர் ஓடுறீங்க. கரெக்டாக 3.4 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:20 ஆகுதுங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடுப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜம்மு ட்ராப் பண்ணி வச்சிங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேரேஜ் ஹாலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி நகர் அடையாறு போகிற ரூட்டில் இருக்குங்க. கரெக்டாக ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:02 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஓட்டின கிலோமீட்டர் வந்து 13 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. 2 hours பேக்கேஜ் போட்டுருந்தாங்க. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ரன்னிங் ஆகும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ராப் எங்கன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேரேஜ் ஹாலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே போயிடலான்ட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஏன் வெளியே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் பண்ணலாங்க. மார்னிங் டிஃபன் இங்கே ஒரு இடத்துல நல்லா இருக்குங்க. இங்கே எங்கே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டு போய் லெஃப்ட் எடுத்துலாம். ஓகேங்க ரைட்டு போய் லெஃப்ட் எடுத்துலாம். லெஃப்ட்டு போய் ரைட்டு சுற்றிட்டு வரலாம். அது போய் நம்ம ரைட்டு போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து திருப்பி அங்கே ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது நம்ம லீலா பேலஸ் என்ட்ரின்னு சொல்ல முடியாது. லீலா பேலஸ் இந்த வழியிலையும் போகலாம், அந்த வழியில வரலாங்க. அந்த வழியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கோவில் பக்கத்துலேயே ஐயப்ப கோவில் பக்கத்துலேயே வருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே ஐயப்ப கோவில் இருக்கும். ஐயப்ப கோவிலுக்கு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாமலா இங்கே வந்து அங்கே தான் சாப்பிடுவோம். அதனால் சும்மா ஜம்முன்னு போயிட்டு அங்கே சாப்பிட வேண்டியதாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஒரு 200 மீட்டர் உள்ள கரெக்டுங்க. 100 or 200 meters வருங்க. அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கே கரெக்டுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க கோவில் வருங்க. அப்படியே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க இந்த லெஃப்ட் தாங்க வரும். அப்படியே பொறுமையாக ஸ்லோ ஆகிட வேண்டியதான். ஸ்லோ ஆகிட்டு அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் எடுத்துலாங்க. ஓகேங்க கரெக்டுங்க இந்த லெஃப்ட் தாங்க. அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் திரும்பிடலாங்க. லெஃப்ட் திரும்பிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள லெஃப்ட்டில் நம்ம செலவுடி நிற்கிற மாதிரி நிறைய இடம் இருக்குங்க. அப்படியே லெஃப்ட்டில் எங்கே வரும் நிற்க வச்சுருவோங்க. இதுதாங்க ஐயப்ப கோவில் இருக்கும். ஐயப்ப கோவில் பக்கத்துலேங்க. ஓகேங்க கோவில் பார்த்தாச்சு. கோவில் தாண்டின உடனே அப்படியே லெஃப்ட்டில் நிற்க வேண்டியதாங்க. ஓ மை காட். ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் ஹோட்டல் நல்லா இருக்குங்க. நம்ம ஆஃப்டர்நூனும் நல்லாயிருக்கும், மார்னிங்கும் ஒரு நல்லா இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நம்ம சல்லுக்குட்டி ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுட்டு தேங்காய் பால் ஆப்பம்லாம் இருக்குங்க. நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டு நான் லெஃப்ட்டு. ஓகேங்க ரைட் இடம் இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு ரைட்டில் நம்ம சல்லுக்குட்டி நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் அப்படியே சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க. அப்படியே சும்மா ஜம்மு உள்ள போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. அதை பற்றி நம்ம என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பூரி ஒரு வடை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சடிங்க. மொத்தம் பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்ததுங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறாங்களா. நெக்ஸ்ட் லொக்கேஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறா வந்துருன்னு சொன்னாங்க. வெளியே வெயிட் பண்ணுறாங்களா. ஓகேங்க கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் செக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே. ஓகேங்க அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்க நெக்ஸ்ட் லொக்கேஷன் கஸ்டமர் ட்ராப் பண்ணி போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா காலேஜில் தாங்க ட்ராப் பண்ணணும். ஜம்மு ட்ராப் பண்ணி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:39 ஆகுது. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 கிலோமீட்டர் ஓடிருங்க. ஊபரில் நமக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 559 ரூபா கொடுத்துருக்காங்க. 559 ரூபா கொடுத்துருக்காங்க. ஜம்மு கஸ்டமர் நம்ம ஜிபே பண்ணிட்டாங்க. ஜிபே பண்ணோடனே ஜம்முன்னு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்த வழியாங்க. எக்ஸிட்டு
சேம் வந்த எக்ஸிட் சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே சும்மா ஜம்முன்னு எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் ஆயாச்சு. ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு டியூட்டி எதுவும் அடிக்கலைங்க. ஊபர் மட்டும் தான் ஆனில் வச்சிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. மெயினில் தான் இருக்கும். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கிட்ட தாங்க இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா கிட்ட அடையாறு மயிலாப்பூருங்க. மயிலாப்பூர் ராயப்பேட்டா போகிற ரூட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இங்கே டியூட்டி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சோன்னே எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டி போடுறாங்க. இது நார்மல் டியூட்டி தான் போடுறாங்க. நார்மல் டியூட்டியில் வேஸ்ட்டு தாங்க. நார்மல் டியூட்டில் எடுத்தால் நமக்கு வந்து வேஸ்ட்டு தான். அதில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு நமக்கு ஏதாவது பேக்கேஜ் வருதா பார்க்கலாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு பேக்கேஜ் வந்துச்சுன்னா சும்மா ஜம்முன்னு எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி என்ன டியூட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜ் எடுத்துருங்க. எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஊபர் தான் எடுத்தோம். சரி வெயிட் பண்ணிட்டு வந்தோம். டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்தது. உள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. 2 hour பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 764 கொடுத்துருந்தாங்க. கோ ரெண்டல் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக 145 பிக்கப்பு லெவல் 45 பிக்கப்பு 145 வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி எண்ட் ஆகுதுங்க. 2 மணி நேரம் பேக்கேஜ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பிக்கப்புங்க. மயிலாப்பூர் பிக்கப் பண்ணி ஒரு 2 hour பேக்கேஜ் போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 767ங்க. ஓகே ஃபேமிலிஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:13 ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு டியூட்டி அசைன் ஆனோடனே சும்மா ஜம்மு டியூட்டி எடுக்கலாங்க. ஓகே ஃபேமிலிஸ், ஜம்மு நெக்ஸ்ட் டியூட்டி அசைன் ஆனோடனே எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு டியூட்டி அசைன் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிடிகே ரோடுங்க. டிடிகே ரோடு தான் இருக்கும். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிகே ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. டிடிகே ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தாங்க பிக்கப்பு. நமக்கு டியூட்டி இப்போ தான் அசைன் ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுதுங்க. கரெக்டாக 11 ஆகுது. நமக்கு அதை பார்த்தீங்கன்னா டியூட்டி அசைன் ஆகி கரெக்டாக ஒரு 2 or 3 minutes ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 kilometer தாங்க இருந்தோம். இப்போ நம்ம டியூட்டி அசைன் ஆயிடுச்சு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிளேஸ் கிளம்பியாச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோட்டல் தாங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல் நேம் வந்து சவேராவா, சாரிங்க, ஹோட்டல் நேம் நமக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஹோட்டல் தாங்க பிக்கப்பு. கஸ்டமருக்கு இன்னும் நம்ம கால் பண்ணல. சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமர் லொக்கேஷன் போயிடலாம். லொக்கேஷன் போய் ரீச் ஆகிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு சரி ஓகே அங்கே போய் ரீச் ஆகிட்டு கால் பண்ணுவோம். ஏன்னா ரீச் ஆகிட்டு பிறகு நம்ம எங்கே தாங்க இருக்குது. டைமிங் வந்து 45 minutes, 40 minutes இருக்குது. எப்படி ஒரு 10 minutes போய் ரீச் ஆகிடலாம். சரி ஓகே, ரீச் ஆகிட்டே கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கஸ்டமர் பிளேஸ் கிளம்பியாச்சுங்க. 2 hour பேக்கேஜ் நம்ம எடுத்தது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700 and something அமௌண்ட் காமிச்சிருந்தாங்க. 700 something அமௌண்ட் காமிச்சிருந்தாங்க. சரி எடுத்தாச்சு. சிக்னல் தாங்க மாறி மாறி விழுந்துகிட்டே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து ஒரு சிக்னலில் நின்றுட்டு இருந்தோம். இப்போ அங்கேருந்து கொஞ்சம் தான் வந்து திருப்பி இன்னொரு சிக்னல் நின்றுட்டுருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தாபாங்க. உங்களுக்கு லெஃப்ட்டில் இங்கே டெல்லி தாபா வரும். டெல்லி தாபா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வரும். அந்த சிக்னல் தாங்க இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க. சிக்னல் முடிஞ்ச உடனே கிராஸ் பண்ணணும். டக்கு டக்குன்னு இந்த ரோட்டில் சிக்னல் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூட்டர்ன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து பதில் அப்படியே லெஃப்ட் எடுத்து அந்த சைடு போய்ட்டு இப்படி சுற்றி வந்துட்டு இருக்குங்க. நம்ம அங்கேயே பார்க்கிங் நிற்க வச்சுருந்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு நின்ற இடத்துல நிற்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றுருந்தாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் யூஸ் பண்ணுவாருங்க. ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ரோட்டில் யூஸ் பண்ணுவார். இந்த ரோட்டில் போய்ட்டு திருப்பி லெஃப்ட் இந்த ரோட்டில் மெயின் ரோடு போவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இங்கே மெயின் ரோட்டில் நிறுத்தாதீங்க வண்டியை, நீங்கள் லெஃப்ட்டில் உள்ள நிறுத்துங்க ஸ்ட்ரீட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட்டில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சிருந்தோம். நிற்க வச்சோடனே என்ன ஆச்சு பார்த்தா டியூட்டி அசைன் ஆச்சு. அசைன் உடனே போய்ட்டு சுற்றிட்டு வந்துட்டுருங்க. அங்கே வந்தாலும் அப்படி போய் அங்கே போய் யூட்டர்ன் போட்டு வரணும். சரி ஓகே, இப்படி வரலாம். இப்படி வந்தோம். இப்படி வந்தாலும் இங்கே சிக்னல் இருக்குங்க. இங்கே வந்தாலும் 2 சிக்னல், அந்த சைடு வந்தாலும் 2 சிக்னல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த சிக்னல்லே வந்தாலும் வந்தாச்சு. நம்ம மார்னிங்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்க பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நம்ம வந்து 22 கிலோமீட்டர் ஓடுறீங்க. கரெக்டாக 22 கிலோமீட்டர் ஓட்டு இருக்கும். அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 280 meters இருக்குங்க. ஜம்மு கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஃப்ளிட் பற்றி சொல்லுங்கள். ஃப்ளிட் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஓட்டுற ஒரு கம்பெனி தாங்க. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஓட்டலாமா, அதில் வேகனார் ஓட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து வேகனார் தான் ரெஃபர் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸும் இருக்குது. 1 day வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மாதிரி கொடுத்து எடுக்கிறதும் இருக்குங்க. 1 day பீஸ் மாதிரி நம்ம கொடுத்து எடுக்கிறோம்னா 12 hour லாகின்ல இருக்கணும், 12 hour ஓட்டணும். நெக்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா டியூட்டி பொறுத்துங்க. இப்போ சப்போஸ் ஒரு அளவுக்கு டியூட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு 15 டியூட்டி முடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 20 டியூட்டி முடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டு. இப்போது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 40 1 day கணக்கு பண்ணுவாங்க. 1 dayக்கு 8 டியூட்டி, 12 டியூட்டி, 40 டியூட்டி இந்த மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. இத்தனை டியூட்டி முடிச்சு இவ்வளோ அமௌண்ட் கட்டுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மினிமம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கட்டுற மாதிரி வரும் நினைக்கிறேங்க. 1000 ரூபா கட்டுற மாதிரி வரும். அது கம்மியாக வரும், அதிகமாக வரும். நம்ம டியூட்டி ஓட்டுறது பார்த்தா நம்ம கரெக்டாக டியூட்டி எல்லா டைமும் அதிகமாக ஓட்ட முடியாது, எல்லா டியூட்டி கம்மியாக ஓட்ட முடியாது. அதனால் மீடியமாக கணக்கு வச்சுலாம் ஒரு 1000 ரூபா கட்டுற மாதிரி வருங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் காசு கட்டி கார் எடுத்து புது கார் எடுத்து ஓட்டுறதும் அந்தளவுக்கு பிக்கப் ட்ராப்புக்கு ஒஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் ஓடுறதே ஒரு ஒஸ்ட்டு தாங்க. உங்ககிட்ட ஓன் வண்டி இருக்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து இந்த ரேபிட்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து எடுத்து ஓட்டினீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குங்க.
வெறும் பிக்கப் ட்ராப்புக்கே ஓட்டுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கை கொடுக்காதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ராப் ஓட்டுறது போது நீங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த இது மாதிரிலாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக 10 காரு 20 கார் இந்த மாதிரி கார் எடுத்து போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூட்டி தராங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி ஓட்டலாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மாதிரி ஓட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் கற்று தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஓலா ஊபரில் ஓட்டுற நிறைய அனுபவம் கிடைக்கும். ஃப்ளிட்டுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதாங்க ஓட்டுவீங்க, ஊபர் தான் ஓட்டுவீங்க. அதனால் இந்த மாதிரி வண்டியும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஆமாங்க, ஹோட்டல் சவேரா நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஹோட்டல் சவேரா தாங்க பிக்கப்பு. அப்படியே சும்மா ஜம்ப் பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பார்க்கிங் செலவு நிற்க வச்சுருவாங்க. அது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவார். ஓகேங்க, செக் பண்ணோடனே பார்க்கிங் நிற்க வச்சிடலாங்க. செக் பண்ணிட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய்ட்டு பார்க்கிங் போட்டுருவோம். உள்ளே போய்ட்டு சும்மா ஜம்முன்னு பார்க்கிங் போட வேண்டியதாங்க. இங்கே பார்க்கிங் இருக்கா? இங்கேயுமே ஒரு பார்க்கிங் இருக்குது. இதில் போட முடியுமா? ஓகேங்க, இதிலே போட முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா ஜம்மு ரிவர்ஸ் எடுத்து நிற்க வச்சுருவாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே இது லாபி தான் வருவார். லாபி வந்து பிக்கப் பண்ணலாம். லாபி இங்கே தான் இருக்குது. கஸ்டமர் வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே லெஃப்ட்டு நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. இங்கே இல்லையோ லெஃப்ட்டு? லெஃப்ட்டு இல்லை போல இருக்குங்க. அவர் விசில் அடிக்கிறாரு. அப்போ வந்து உள்ளே தான் போய் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் வெயிட் பண்ணுவாங்க. உள்ளனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது போலுங்க ஒரு டீ போர்டு பார்க்கிங்கு. உள்ளே ட்ரை பண்ணி பார்ப்போங்க எங்கே இருக்குன்ட்டு. இல்லை இவர்கிட்ட கேட்டுக்கலாங்க. கேட்டோம். ஆனால் டீ போர்டு பார்க்கிங்ண்ணா? பார்க்கிங் ஸ்ட்ரெயிட் உள்ளையா? ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அதை பார்த்தீங்கன்னா டீ போர்டு பார்க்கிங் ஸ்ட்ரெயிட்டு உள்ளே போல் இருக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து பார்க்கிங் போட சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நிழலாக இருக்குங்க. இங்கே இடம் இருக்குமா தெரிலைங்க. ஃபுல்லாக நிழலாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பார்க்கிங்னா, அழகாக நிழலாக. இல்லைங்க, ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குங்க. கரெக்டாக சுகூராக இருக்குங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் சுகூராக ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துல போடும் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பார்க்கலாங்க. இந்த சரி எங்கள் இடம் இருக்கா, நல்லா இன்னும் நல்லா நிழலாக இருக்கான்னு பார்க்கலாங்க. ஓகேங்க, இங்கே ஒரு இடம் இருக்குங்க. சூப்பர். அப்போ இங்கே நிற்க வச்சிடலாங்க. இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. அப்படியே சும்மா ஜம்முன்னு ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ரிவர்ஸில் நிற்க வச்சுருவாங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு நயல் நிற்க வச்சுட்டு தான் நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டுன்னு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் போட்டுடலாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஊபரில் ஃபஸ்ட்டு நம்ம ரீச் ஆகிட்டுன்னு ஒரு மெசேஜ் போட்டுருவோம். மெசேஜ் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்க, நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டுவோம். உள்ளே போயிட்டு ஹாய் சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுவிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 மெசேஜ் போடும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவாக கன்வெர்ட் ஆகி கேட்க வாய்ப்பு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹாய் சார் நம்ம போட்டாச்சு. போட்டுவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்டேன் அப்படி இருக்குங்களா, தமிழில் இருக்குங்க. நான் வந்து விட்டேன்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறீங்க ஆப்ன்ற பட்சத்தில் இங்கிலீஷில் வரும். நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறோன்னா தமிழ் வருங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குங்களே, இந்த கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே கால் சிம்பிள் மாதிரி காட்டும். இந்த கால் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு டேட்டா கால் பண்ண போகிறீங்களா இல்லை நார்மல் கால் பண்ண போகிறீங்களா கேட்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா கால் தாங்க சஜஷன் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ரீச் ஆகலைங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கால் பண்ணிங்கன்னா ரீச் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா டேட்டா கால் பண்ணிவிட்டு அப்புறமா ரீச் ஆகிற வருஷம் நார்மல் கால் வரலாங்க. இப்போ நார்மல் கால் பண்ணியிருக்கோம், ரீச் ஆக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் 23 கிலோமீட்டர் ஓடுறீங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து ட்ரிப்பு பிஏ மைனஸ் பண்ணுவோம். இந்த டியூட்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுச்சு அப்படி பார்க்கலாம். ட்ரிப்பு பிஏ மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணி கஸ்டமர் எடுத்துட்டாருங்க. ஹலோ சார், ஊபர் டிரைவர் பேசுகிறேன் சார். சார், ஐ எம் வெயிட்டிங் யுவர் லொக்கேஷன் பார்க்கிங் சார். Okay sir, my vehicle number 8501. You return call me sir. Lobby 8501. Okay, very good. Okay, thank you sir. ஓகேங்க, கஸ்டமர் கால் பண்ணி பேசாச்சு. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்தோடனே சும்மா ஜம்மு சார் ரிட்டர்ன் பாருங்க. கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஓடிபி போட்டு பறக்க வேண்டியதாங்க. ஓடிபி எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆப்புக்குள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் காட்டுதுங்களே, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் கோ ரெண்டர்ன் இருக்குங்களா, அதை இப்படி ஸ்லைப் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆகிடுங்க. ஓகே ஆகிடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் பறக்க வேண்டியது ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், ரிட்டர்ன் கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு பார்க்கிங்லேருந்து கிளம்பியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெளியே வந்துட்டாருங்களா. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லாபியில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:49 ஆகுது. 11:45 பிக்கப் பண்ணால் 11:49 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஓகேங்க, இவர் தான் கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுப்பு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. அதாவது உணவு நிறுவனம் அப்படின்ற ஒரு இது தான் ட்ராப் பண்ணி ஹோட்டல் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஹோட்டல் மட்டும் தாங்க சொல்லியிருக்காங்க. ஹோட்டல் மட்டும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. ஹோட்டல் போயிட்டு அது இப்போ ஹோட்டல் வந்தாச்சு. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ண சவேரா ஹோட்டலே ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு கஸ்டமர். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்த இடம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்ப்போங்க. ஃப்ரண்ட்டில் இடம் இருந்துச்சா ஜம்முன்னு நிற்க வச்சிடலாங்க.
ஃப்ரண்ட்டில் இங்கே எதுவும் இடம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போங்க, ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா லெஃப்ட்டு கட் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு போய்ட்டு ரிட்டன் வரணும் மாதிரி தெரியல. ஓகேங்க, இந்த லெஃப்ட்டு சொல்லியிருக்காரு, பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. லெஃப்ட்டில் எங்கே நேரம் வச்சு சில நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பாப்பா கண்டிப்பாக பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதை பற்றி நாங்கள் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிட்டன் சேம் சவேரா ஹோட்டலே ட்ராப் பண்ணியாச்சுங்க. ரிட்டன் சேம் சவேரா ஹோட்டலே ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 1:29 ஆகுதுங்க. 1:29 ஆகுது. ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டியூட்டி எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 730 கொடுத்துருக்காங்க. 730 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, அப்படியே வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கிங் வந்தாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6.8 கிலோமீட்டருங்க. 6.8 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டலில் போய் அங்கே ஃபுட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹோட்டலில் ட்ராப் பண்ண சொன்னாங்க. அவ்வளோதாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன ஹோட்டல் போயிருந்து பார்த்தீங்கன்னா உணவகம், சாரிங்க அது சம்திங் ஏதோ பேர் இருந்து வந்துட்டுங்க. உணவு சம்திங் ஏதோ பேர் வந்ததுங்க. ஃபுட் ஏதோ சாரிங்க எனக்கு மறந்துச்சு அந்த பேர், கரெக்டாக எனக்கு வரல. கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது பேர். அங்கே தான் கூப்பிட்டு போயிருந்தோம் கஸ்டமரை. கூப்பிட்டு போய்ட்டு ரிட்டர்ன் ட்ராப் பண்ணியாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 730 ருபீஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டியூட்டி அடிக்க தான் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடிச்சுட்டு நம்ம ஜம்முன்னு எடுத்துட்டு நெக்ஸ்ட் அடி இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி அசைன் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் பிக்கப்புங்க. அதை பார்த்தீங்கன்னா ஊபரில் ஒரு 4 hour பேக்கேஜ் எடுத்திருக்கோம். கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்களாம். அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:59 ஆகுதுங்க. டைம் கரெக்டாக 1:59 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்து தான் யூட்டன் போகிற மாதிரி இருக்கும். இங்கே யூட்டன் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இதுலேயே போய்ட்டு அந்த ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்து திருப்பி ரைட் எடுக்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துருக்கலாம். பட் நம்ம இந்த சைடு வந்துட்டோங்க. இந்த சைடை வந்துட்டனால அப்படியே சும்மா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த ஃப்ளைஓவர் டவுன் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு யூட்டன் இருக்குங்க. அந்த யூட்டன் நம்ம யூஸ் பண்ணி அப்படியே ரைட் எடுத்துக்க வேண்டியதாங்க. அப்படியே யூட்டன் எடுத்தால் கரெக்டாக 750 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். ஓகேங்க, இங்கே ரைட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு இங்கே ரைட் எடுத்துட வேண்டியதாங்க. வண்டி வந்தபடியே இருக்கோ. ஓகேங்க, வண்டி இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் எடுத்துடலாங்க. இங்கே ரைட் எடுத்து அப்படியே யூட்டன் போட வேண்டியதாங்க. யூட்டன் ஓ சிக்னல் வந்துட போகுதுங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு யூட்டன் எடுத்தாச்சுங்க. நல்ல வேலைங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா யூட்டன் எடுத்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 500 மீட்டர்ஸுங்க. நம்ம கீழே சர்வீஸ் ரோட்லேயே தான் போகிற மாதிரி இருக்கும். 500 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அந்த டெல்லி தாபா இருக்குங்க. அந்த தாபா வெளியே பிக்கப்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. 4 hours பேக்கேஜ் போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1146 ரூபா காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுக்கிறீங்க. அட்வான்ஸ் பேக்கேஜ் ரொம்ப கொஞ்சம் கூட வந்திருக்கும் அமௌண்ட்டு. நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்கேஜுங்க. நார்மல் பேக்கேஜ் நார்மலாக ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். நார்மல் ரூட் எப்படி வருமோ அந்த மாதிரி மெசேஜ் மாதிரி வரும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்தோம். அட்வான்ஸ் ரூட்டின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு கூட அமௌண்ட் வந்துருக்குங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த டியூட்டி முடிச்சு நெக்ஸ்ட் நம்ம அட்வான்ஸ் ரூட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி டியூட்டி வந்தாலும் எடுத்து ஓட்டணுங்க. நம்ம இந்த மாதிரி டியூட்டி வந்தாலும் எடுத்து ஓட்டினா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரூட்டியும் வரும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜும் ஏறுங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஏறி வந்துட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதை முடிஞ்சாலும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணுறதுங்க, நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணால் திருப்பி வந்து கம்மியாகிடுதுங்க. கொஞ்சம் ஏறுது இறங்குது அதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. அதை இது மாதிரி போகும் தெரியுங்களா, இப்படி ஏறி இறங்குங்களே. அதாவது வந்து அந்த ஹார்ட் பீட் ஏறி இறங்குற மாதிரிலாம் நம்ம நிறைய சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம், நிறைய ஹாஸ்பிட்டல்லாம். அந்த மாதிரி இப்படி ஏறுதுங்க. டக்கு நிறைய கம்மியாயிடுது. திருப்பி லைட்டாக ஏறுது, திருப்பி நிறைய கம்மியாயிடுது. இந்த மாதிரி ஏறி இறங்கி நம்ம 49 அக்செப்ட் ஏற்றிட்டு இருந்தோங்க. 49 இப்போ 19 கூட இல்லைங்க. வெறும் 16 17 தாங்க இருக்கும். அந்த மாதிரி நிலம ஆகிடுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16ல் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி முடிச்சிருக்கோம். ஆனால் காலையில் ஒரு 3 டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காமல் விட்டோங்க. 3 டியூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு அடிச்சது எடுக்காமல் விட்டுட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஓரம் கட்டிடலாங்க. இங்கே தான் கஸ்டமர் லொக்கேஷன் சொன்னார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் அங்கே போட்டிருக்காரு லொக்கேஷன். நம்ம இந்த மரத்துக்கு கீழே நிற்க வச்சுருவோங்க. ஓகேங்க, இங்கே நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ஓ மை காட் இதில் நிற்க முடியாதோ. இங்கே பிக்கப் இதுதான் போலங்க HSBC. ஆமாங்க, இங்கே தான் பிக்கப் லொக்கேஷன் சொன்னார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவுட்டி அப்படியே லெஃப்ட்டில் ஓரம் கட்டி நிற்க வச்சுருவோங்க. ஓரம் கட்டி நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. செலவுட்டி ஓரம் நிற்க வச்சாச்சு. ஓகேங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெசேஜில் போயிட்டு ஓகே கால் கொடுத்துடலாம். கால் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன கால் ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா நார்மல் கால் ரீச் ஆகுதுங்க. நார்மல் கால் கொடுத்துடலாங்க. கஸ்டமர் நார்மல் கால் கொடுத்தாச்சு. ரிங் போயிட்டுருக்கா? ஓகேங்க, ரிங் போயிட்டுருக்கு. ஓகேங்க, கஸ்டமர் வந்துட்டாரு. அப்படியே சும்மா கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு இப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாங்க. தாம்பரத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ் தாம்பரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ள தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். காலேஜுக்குள்ள ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமர் ஓகே சார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணி ரிட்டர்ன் வந்து கால் பண்ணுற சொல்லியிருக்காரு. ரிட்டர்ன் வந்து சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிங்க பக்கத்தில் நிற்க வச்சுருவோங்க. நிற்க வச்சு ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சேம் கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷனில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா டிடிகே ரோடு வந்து நம்ம இது அண்ணாசாலை ரோட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் மொத்தம் நீ ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நீ மொத்தம் 79 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. 79 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இந்த டியூட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஊபரில் பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டிக்கு ஊபரில் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1087 கொடுத்துருக்காங்க. இந்த டியூட்டிக்கு நம்ம இது வரைக்கும் ஏன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2377 ஏன் பண்ணிருங்க. 2377 ஏன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டியூட்டி வரதான் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16% இருக்கும். நெக்ஸ்ட் டியூட்டி முடிச்சா பர்சன்டேஜ் ஏறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் டியூட்டி வந்து எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸர் பிளஸாங்க. ஃப்ரெண்ட்ஸர் பிளஸா வெளியே பிக்கப் அங்கே பிக்கப் பண்ணி ஒரு 2 hour பேக்கேஜுங்க. என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரீமியர் டியூட்டி தாங்க. பிரீமியரில் ஒரு 2 hour பேக்கேஜ் இருந்தோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 சில்லரை காமிச்சிருந்தாங்க. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வெளியே வெயிட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னார். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ்ங்க 2 கிலோமீட்டருங்க கரெக்டாக. நம்ம இருந்த லொக்கேஷன் வந்து 3 கிலோமீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஜம்மு கஸ்டமர் லொக்கேஷனில் போய் பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் 10 மினிட்ஸ் ஆகும் சார், ஒன்றும் பிரச்சனை சார், நீங்கள் வந்துருங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸாக வெளியே நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:09ங்க. கரெக்டாக 5 o'clock 9 minutes போய் ரீச் ஆகும். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:03ங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:03 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு ரீச் ஆகிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியது ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு பார்த்தா எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸர் பிளஸ் தாங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம். சரி ஓகே கஸ்டமர் பார்த்தாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடையாறு போகிற வைங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர்லேருந்து அடையாறு போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்டுங்க. அது ஸ்வீட்டுக்கே ரொம்ப ஃபேமஸான இடங்க. அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ணா ஸ்வீட்டும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்வீட்டுங்க. இந்த 2 ஸ்வீட் சொல்லுவாங்க. அப்புறமா A to B இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுன்னு நேம் எடுத்தாவே ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லுவாங்க, கிருஷ்ணா ஸ்வீட்டை சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணா ஸ்வீட் தாங்க வந்து இருக்கும். ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4-5 ஐட்டம் தாங்க ரொம்ப ஃபேமஸ். அதுக்காக போயிருந்தாங்க. அங்கே வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாகவே ஃபேமஸ் நம்ம கிருஷ்ணா தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்படியே இருக்கும் தெரியும் நினைக்கிறேன், போர்டு தெரியுதுங்களா, கிருஷ்ணா ஸ்வீட். அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்டில் வந்து அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்டில் வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அந்த வேறு லெவலில் பேசுகிறாருங்க, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இது மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நல்லா க்ளோஸாக வந்து பேசினார். பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகிறதோட ரெஸ்ட் ரூம் உள்ளே இருக்குன்னா போயிட்டு வாங்க, வெயிட் பண்ணி கஸ்டமர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கண்ணே, சேரில் உட்காருங்க வெளியே அப்படின்ற மாதிரி வந்து பேசினார். ரொம்ப நல்ல ஒரு குட் கேரக்டராக இருக்காருங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு நம்ம கஸ்டமர் ட்ராப் பண்ணிருக்கோம். ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடி போக கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டலுங்க. அதாவது தாஜ் ஹோட்டலில் கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:52 ஆகுதுங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி நம்ம ஊபரில் கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 620 ரூபா கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வாங்கினாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 பில் வந்தது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துட்டாங்க. 1000 கொடுத்துட்டாங்க. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்லறை இல்லை சொன்னேன். சரி ஓகே சார் நீங்களே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நம்ம கிட்ட சில்லறை இல்லைங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 97 கிலோமீட்டர் ஓடிருங்க. அப்படியே சும்மா ஜம்மு வெளியே போய் வெயிட் பண்ணோம். வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சுனா எடுத்துகிட்டு பறக்கலாங்க. இன்னமும் பர்சன்டேஜ் ஏறலைங்க. இந்த டியூட்டி எடுத்தும் இன்னும் பர்சன்டேஜ் ஏறல. பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சா ஏறுதான்ட்டு பர்சன்டேஜ் தான் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்தபடியே இருக்குங்க. வெஹிக்கிள் வந்தபடியே இருக்குது. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீக் டைமுங்க. பீக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆக போகுது. 7 o'clockலாம் ஹெவி பீக்குங்க. 7 o'clockலேருந்து 8 o'clock, அது பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆரம்பிக்குங்க. ஹெவி பீக் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹெவியாக பீக் ஆரம்பிச்சோம். 8 o'clock வரைக்கும் பயங்கர பீக்காக இருக்கும். இந்த 7, 7:30, 7:40, 8 o'clockலாம் ஹெவி பீக்காக இருக்குங்க. அந்த பட்சத்தில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேஃபாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிங்க பக்கத்தில் லெஃப்ட்டில் நிற்க வச்சுருவோங்க. நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்கலாம் ஃபேமிலிஸ். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தோம். டியூட்டி எதுவும் வர மாதிரி தெரில. சரி ஓகே இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:28 ஆகுது. 9:28 ஆகுதுங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தோம். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 மினிட்ஸ் காட்டுச்சுங்க.
அதான் நம்ம ரூம் லொக்கேஷன் 22 கிலோமீட்டர் காமிச்சது, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் காமிச்சது. சரி ஓகே இங்கே வெயிட் பண்ணுறது பார்த்து நம்ம அப்படியே எம்டியாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம், டியூட்டி வந்தது. ஆனால் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தாங்க வருது. பிக்கப் ட்ராப் டியூட்டி ரேபிட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 200 220 வந்தது. ஆனால் இந்த டைம் வந்து எடுக்கலாங்க. இப்போ டிராஃபிக் கம்மியாக இருக்குது. ஆனால் அப்போ டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 20 மினிட்ஸ் 1 ஹவர் 15 மினிட்ஸ் இந்த மாதிரி காமிச்சது. அதனால அது மாதிரி டைமில் எடுக்கிறது ஒஸ்ட் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணி பார்த்தோம் டியூட்டி வர மாதிரி தெரில. சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து சரி ஓகே அந்த வேலை போகலாம், அந்த வேலை டியூட்டி வந்தால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம காலையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 98 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. கரெக்டாக 98 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். நம்ம கணக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000ங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி 1000 நமக்கு 1000ங்க. அந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒரு ஐடியாவில் இருந்தோம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊபரில் 2998 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்குங்க. நம்ம டீசல் போக ஒரு 2000 பக்கம் நம்ம கைக்கு வரும் நம்பிக்கை இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படியே கிளம்பலாம், அந்த வேலை டியூட்டி வந்தால் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். பார்க்கலாங்க, அந்த வேலை டியூட்டி கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் நம்ம ஊபர் ஆன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock நம்ம ஆஃப்லைன் வந்துவிட்டோம். ஏன் வெற்றி 7 o'clock ஆஃப்லைன் வந்துட்டு யோசிப்பீங்க. நம்ம 7 o'clock ஏன் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வரது கம்மியாக தாங்க இருக்கும். நார்மல் டியூட்டி தாங்க வரும், பேக்கேஜ் வராது. மேக்ஸிமம் பேக்கேஜ் வர வாய்ப்பே இல்லைங்க. அப்படி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 1 hour 2 hour வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டியூட்டி பேக்கேஜ் டியூட்டி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 டியூட்டி பக்கம் கோ ஷடான் இந்த மாதிரி டியூட்டி வர ஆரம்பிச்சிருங்க. அப்போ அந்த மாதிரி டியூட்டி நமக்கு அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் கம்மியாகிடுங்க. இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு டியூட்டி வந்து சீக்கிரமாக கிடைக்காதுங்க. நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்ல டியூட்டி கிடைக்காதுங்க. 1 hour 2 hour இந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா மார்னிங்கே ஓரளவுக்கு நல்ல பேக்கேஜ் கிடைச்சா இது பெட்டராக இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே யோசிச்சு பார்த்தோம், ஆஃப்லைன் வந்துடலான்னு ஆஃப்லைன் வந்தாச்சுங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குனால ஆஃப்லைன் வந்துட்டோம். இங்கே வந்து வராதுங்க. அதாவது நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மெயினில் ராயப்பேட்டா இந்த மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஓஎம்ஆர்லாம் வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வர ரேர் தாங்க. அதனால சரி ஓகே ஆஃப்லைன் வந்து வெயிட் பண்ணி பார்த்ததில் ரேபிட்டோ ஓலா தாங்க அடிச்சது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அடிச்சதுங்க, ரொம்ப கம்மியாக அடிச்சது. அதனால் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிறது வேஸ்ட்டு தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம், ஆஃப்லைனில் வந்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்துட்டேங்க. வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம், டெலிகிராம் டியூட்டி செக் பண்ணி பார்த்தோம், டெலிகிராமில் நல்ல டியூட்டி வர மாதிரி தெரில. சரி ஓகே நம்ம இருக்கிற லொக்கேஷனில் கரெக்டாக டியூட்டி வரலைங்க. அதனால் சரி வெயிட் பண்ணி பார்த்து சரி ஓகே நம்ம ரூமுக்கு கிளம்பலாம், ஒரு 10 o'clock போல் நம்ம ரீச் ஆகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரூமுக்கு கிளம்பியாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்மு ரூமு கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரூமு கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்திப்பாறாங்க, அதாவது ஒலிம்பியா கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு கரெக்டாக ஒரு 2 or 3 கிலோமீட்டர் இருக்குங்க. ஜம்மு ரூமு கிட்ட வந்தாச்சு. என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா 9:41 ஆகுதுங்க. சிக்னல் போட்டாங்க. அப்படியே சும்மா ஜம்மு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு சிக்னல் முடிஞ்ச உடனே அப்படியே பறக்க வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3 கிலோமீட்டர் தான் வரும். செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு. கரெக்டாக 3 கிலோமீட்டர் வருதுங்க. 3.7 கிலோமீட்டர் வருது. இன்னும் வந்து 10 மினிட்ஸ் போய் ரீச் ஆகிற ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு ரீச் ஆக வேண்டியதான். நம்ம வந்து ஓலா ஊபர் ஆஃப் பண்ணிடலாம். ஊபரில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஊபரில் நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சில்லரை சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. 2990 சில்லரை ஏர்ன் பண்ணியிருந்தோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2998 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊபர் மட்டும் தாங்க ஓட்டணும், வேறு எதுவுமே ஓட்டல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2998 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா டீசலுக்கு மைனஸ் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் போட்டலாங்க. 998 போட்டாச்சு. 2998 எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. 110 கிலோமீட்டர் மொத்தம் ஓட்டிருங்க. நம்ம செல்லக்குட்டி 1 லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மைலேஜ் வரும். 1 லிட்டர் டீசலுக்கு 15 மைலேஜ்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிக்கு 1 லிட்டர் டீசலுக்கு 15 மைலேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் வருங்க. 6 லிட்டர் டீசலுக்கு 90 கிலோமீட்டர்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 1 லிட்டர் 7 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 105 7 8 லிட்டர் டீசல் கணக்கு பண்ணி வச்சுக்கலாங்க. 8 லிட்டர் டீசல் கணக்கு பண்ணிங்கன்னா 800 ரூபா அமௌண்ட்டுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா இதில் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 800 ரூபா மைனஸ் பண்ணால் நம்ம கைக்கு எவ்வளோ இன்றைக்கி நிற்கிது அப்படி செக் பண்ணி பார்த்துலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடலாங்க. -800 பண்ணால் மிச்சம் பேலன்ஸ் இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டிக்கும் நமக்கும் நின்ன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2198 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது 2198 ரூபாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டிக்கும் நமக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஜம்மு டியூட்டி ஏர்ன் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock பக்கம் ஆக போதுங்க. நம்ம மார்னிங் டியூட்டி எடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தாங்க டியூட்டி எடுத்திருந்தோம். 7 o'clock
சாரிங்க 7 o'clock 8 o'clock சம்திங் எடுத்தோம்னு நினைக்கிறேன் டியூட்டி. லேட்டாக எடுத்தோம்னு நினைக்கிறேன் 8 o'clock நினைக்கிறேன் டியூட்டி எடுத்தது மார்னிங். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 hours 14 hours ஒர்க் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். 2198 ஏர்ன் பண்ணியிருப்பேன் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.